நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். கடந்த பல வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 1 முதல் 6 வரைக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த சங்கீதத்தை தான் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எதை பார்த்தோம் என்று சொன்னால் 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்தோம். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்பதை நாம் பார்த்தோம். கவனிங்க, இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆடுகளையும் மெய்ப்பனையும் புரிந்து கொண்டால்தான் இந்த வசனம் நமக்கு புரியும், விளங்கும் என்று நான் சொன்னேன். எனவேதான் இந்த ஆடுகளையும் மெய்ப்பனையும் வைத்தே நாம் சில காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கோடை காலத்தில் ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய 2 பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், ஒன்று பூச்சிகளின் தொல்லை, இன்னொன்று ஸ்கேப் என்கிற அந்த தோல் வியாதி. இந்த 2 பிரச்சனை தான் கோடை காலத்திலே ஆடுகளுக்கு இருக்கும் என்று சொல்கிறார்கள். போன வாரத்திலே இந்த ஸ்கேப் என்ற தோல் வியாதியை குறித்து நாம் பார்த்தோம். கோடை காலத்தில் ஆடுகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை இதுதான். இந்த ஸ்கேப் என்ற தோல் வியாதி ஒரு ஆட்டுக்கு இருந்து பிறகு இது இன்ஃபெக்ஷன் ஆகி இது மற்ற ஆடுகளுக்கு என்ன செய்கிறது? பரவுகிறது. அதாவது ஒரு ஆடு தன்னுடைய தலையை இன்னொரு ஆட்டினுடைய தலையின் மேல வைத்து உரசும் பொழுது, தேய்க்கும் பொழுது மற்ற ஆடுகளுக்கும் இந்த தோல் வியாதி என்ன செய்கிறது? பரவுகிறது என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, இந்த ஸ்கேப் என்ற இந்த தோல் வியாதி எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால் பாவத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை நாம் பார்த்தோம். பாவத்துக்கு அடையாளமாக இது இருக்கிறது. சரி, இந்த பாவம் எப்படி பரவுகிறது? இந்த ஸ்கேப் என்ற தோல் வியாதி பரவுகிறதை போல இந்த பாவம் எப்படி பரவுகிறது? நோனிகளே, தகாத நண்பர்களோடு உறவும் ஐக்கியமும் வைப்பதினால் என்ன செய்கிறது? பாவங்கள் பரவுகிறது. அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு, அவர்களுடைய எண்ணங்களை கேட்டு அதன்படி நடப்பதின் மூலமாக என்ன செய்கிறது? பாவம் பெறுகிறது. தேவனை அறியாதவர்களோடு ஆழமாக பழகுவதின் மூலமாக இது பரவுகிறது. உலகத்தாரோடு ஒட்டி உறவாடி அவர்களோடு நெருங்கி வாழ்வதன் மூலமாக அவர்களுடைய எண்ணங்கள் நமக்குள் என்ன செய்கிறது? நுழைகிறது. எனவே பாருங்க, பாவத்திற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பாவத்திற்கு எண்ணங்கள் தான் காரணமாக இருக்கிறது. அதைத்தான் நான் போன வாரத்திலே பார்த்தோம். பாவத்துக்கு எது காரணமாக இருக்கிறது? நம்முடைய எண்ணங்கள். பாவம் பாருங்க எண்ணங்களில் தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. வேற எதிரையும் கிடையவே கிடையாது. எனவே ஆடுகளுக்கு தலையிலே பிரச்சனை, நமக்கு மனதிலே பிரச்சனை. ஆடுகளுக்கு எங்க பிரச்சனை? தலையில பிரச்சனை. தலையில தான் அதிகமா அந்த ஸ்கேப் என்ற வியாதி என்ன செய்கிறது? இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆடுகளை தான் தேவனுக்கு பலியிடக்கூடாது என்று தேவன் என்ன செய்தார்? சொன்னார். எனவே பாருங்க, ஆடுகளுக்கு தலையில பிரச்சனை, மனுஷனுக்கு மனதுல, சிந்தனையில, எண்ணத்துல பிரச்சனையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஸ்கேப் வியாதினால்
பாதிக்கப்பட்ட ஆடுகளை குணமாக்க மேய்ப்பன் என்ன பண்ணுவான் என்று சொன்னால், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயின்மெண்டை கொண்டு வந்து தொட்டிக்குள்ளே ஊற்றி நன்றாக கலக்கி விட்டு, பாருங்க, இந்த ஸ்கேப் வியாதினாலே பாதிக்கப்பட்ட அந்த ஆடை பிடித்து கொண்டு வந்து அதுல என்ன செய்வானாம், முக்கி எடுப்பானாம். அது மட்டும் இல்ல, குறிப்பாக அந்த ஆட்டினுடைய தலை என்ன செய்வான், மறுபடியும் ஒரு 10 முறையாவது போட்டு என்ன செய்யறது, முக்கி எடுக்கிறது. அப்படி எடுப்பானாம். பாருங்க, அப்பொழுது அந்த ஆடுகள் என்ன செய்யறது, குணமடைந்து நன்றாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, வாழ ஆரம்பிக்கிறது. கவனிங்க, இதை போலத்தான் விசுவாசிகளாகிய நம்முடைய மனதையும் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தை என்கிற தன்மைக்குள்ளே நம்ம என்ன செய்யறார், முக்கி எடுக்கிறார். அப்படி முக்கி எடுக்கும் பொழுதுதான் எண்ணங்கள் கிளியர் ஆகுது, எண்ணங்கள் சரியாகிறது, எண்ணங்கள் என்ன செய்கிறது, பரிசுத்தமான எண்ணங்களாக மாறுகிறது, தூய்மையான எண்ணங்களாக மாறுகிறது, வெற்றிக்கு ஏதுவான எண்ணங்களாக என்ன செய்கிறது, அது மாறுகிறது. அப்படி முக்கி எடுப்பதன் மூலமாக நம்முடைய மனதிலே சௌக்கியம் என்ன செய்கிறது, உண்டாகிறது. ஆமென். நம்முடைய மனதிலே சௌக்கியம் உண்டாகிறது. கவனிங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்ட பொழுது நாம் எங்கே சௌக்கியம் அடைந்தோம் என்று சொன்னால், எங்கே நாம் குணமடைந்தோம் என்று சொன்னால், ஆவியில் என்ன செய்தோம், குணமடைந்தோம். ஆவியிலே தேவனுடைய பிள்ளை என்ன செய்திருக்கிறோம், மாறி இருக்கிறோம். ஆவியிலே தேவனுடைய குமாரனாக குமாரத்தியா நாம் இருக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு பாருங்க, இந்த மனது பழைய மனதாகத்தான் என்ன செய்கிறது, இருக்கிறது, பழைய சிந்தையாகத்தான் இருக்கிறது. இதை ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும், புதுப்பித்துக் கொண்டே வர வேண்டும். இதை ஒவ்வொரு நாள் என்ன செய்ய வேண்டும், சரி செய்து கொண்டே வர வேண்டும். எனவே பாருங்க, அடிக்கடி தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய மனதை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அடிக்கடி இந்த மனதை தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுதுதான் இந்த மனது என்ன செய்யறது, சரியாகிறது. இந்த ஆடை பிடிச்சு கொண்டு வந்து இந்த ஆயின்மெண்ட்டுகளை முக்கி எடுக்கணும். முக்கி எடுத்தாதான் இது சௌக்கியம் அடைய போகிறது, சௌக்கியம் அடைய போகிறது. இதை போலதான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்மளை கொண்டு வந்து வார்த்தை என்கிற தண்ணிக்குள்ள என்ன செய்யறாரு, முக்கி எடுக்கிறார். எடுக்கும் பொழுதுதான் அந்த பழைய எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. பாருங்க, அநேகர் பாருங்க இப்படி வசனத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, தங்களை ஒப்பு கொடுக்கிறது கிடையாது. அதனால பாருங்க, அநேகருக்கு ஒரு கேள்வி, என்ன கேள்வி அவங்களுக்கு இல்ல, என்னங்க ரட்சிக்கப்பட்டு சொல்றாங்க, பைபிளை தூக்கிட்டு போறேன்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கேன்னு சொல்றாங்க, ஆனா வீட்டுக்கு வந்து தாறுமாறா பேசுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல வார்த்தை பேசவே பாத்துருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஆட்களை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சனை செஞ்சிருவாங்க, கோயிலுக்கு தவறாம போயிடுவாங்க, தசாமாவும் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா வீட்டுக்கு போயாச்சுன்னா தெரியும், வீட்டுக்கு போயாச்சுனாதான் தெரியும். என்ன தெரியும், அந்த பழைய சுபாவங்கள் அப்படி வெளியில என்ன செய்யும், உருவெடுத்து வெளியில வரும். பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய இந்த கோபதாவங்கள் எல்லாம் என்ன செய்யும், வெளியில அப்படி கக்குற மாதிரி, நாய் கக்கும் பாருங்க, அது மாதிரி என்ன செய்வாங்க, கொட்டிக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. ஏன்னா என்ன ஆகல, மனது மறுரூபமாகவில்லை. அதெல்லாம் கர்த்தர் சொன்னார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அதை போன வாரத்தில் வாஸ்தவம் அல்லவா, மனம் புதிதாகிறதுனால, மனதுன்னு புதிதாகல, மனது புதுசாகிச்சுனாதான் மறுரூபம் செய்ய போகிறது, ஆக போகிறது. அப்ப பாருங்க, அவங்க வார வாரம் சபைக்கு வர்றாங்க, தசமா கொடுக்குறாங்க, காணியை கொடுக்குறாங்க, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க, பைபிள்லாம் வச்சிருக்கிறாங்க, உண்மைதான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வசனம் என்கிற தண்ணிக்குள்ள முக்கி எடுக்கிறதுக்கு மனதை ஒப்பு கொடுக்கல. விலவனும் ஆமென் சொல்லுங்க. மனதை என்ன செய்யல, ஒப்பு கொடு, மனதை ஒப்பு கொடுக்காதனாலதான் நான் சொன்னேன் இல்லையா, பழைய குப்பையும் சுப்பனா இருக்கிறாங்க. அப்படியே ஆளுதான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, ரசிக்கப்பட்டு கொஞ்சம் பேர ஏதோ மாத்திருக்காங்களே தவிர, ஆனா மனது என்ன செய்யல, மாறல, எண்ணங்கள் மாறல, சிந்தைகள் என்ன செய்யல, மாறல. அது மாறாதனாலதான் இப்படி பழைய ஆள் மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இருக்கிறாங்க. எனவேதான் பாருங்க, வசனத்துக்கு என்ன செய்ய வேண்டும், நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சரி, இன்றைக்கும் கூட இந்த 5ஆம் வசனத்தின் 2ஆம் பகுதியில இன்னும் அநேக காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். போன வாரத்திலே பார்க்க முடியாத காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். சங்கீதம் 23:5 2ஆம் பகுதியை வாசிக்கிறேன். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எல்லாரும் சொல்லுங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். கவனிங்க, இந்த கோடை காலத்திலே இந்த ஆடுகளுக்கு உண்டாகிற இந்த ஸ்கேப் என்கிற இந்த தோல்வியாதி
பாருங்க, இருக்கும் பொழுது இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுகிறான் என்று சொன்னால், ஆயின்மெண்டை கொண்டு வந்து அந்த தொட்டியிலே ஊற்றி அதை நன்றாக கலக்கிவிட்டு வியாதினாலே பாதிக்கப்பட்ட அந்த ஆடுகளை கொண்டு வந்து என்ன செய்யறான், அந்த தொட்டிக்குள்ளே முக்கி எடுக்கிறான். குறிப்பாக இந்த தலைப்பகுதி என்ன செய்யறான், முக்கி எடுக்கிறான். கவனிங்க, இந்த தலைப்பகுதியை போன வாரத்தெல்லாம் பார்க்க விட்டுட்டோம், அதான் நீங்க பார்க்க போறோம். இந்த தலைப்பகுதியை முக்கி எடுப்பது என்பது இந்த ஆடுகளுக்கு பிடிக்கலாம். முக்கி எடுப்பது என்பது ஆடுகளுக்கு பிடிக்காதான். ஏன் பிடிக்காதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 10 முக்கி எடுத்தா என்ன மூச்சு ஒரு திணறிடும். என்னடா அந்த மேய்ப்பன் நல்ல ஆளா கெட்ட ஆளா? அவரு நல்லா மேய்க்கிறாரு, நல்லா தீனி போடுறாரு, என்னென்னமோ செய்யறாரு, எல்லாம் பண்றாரு. ஆனா வேண்டாத காரியத்தை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. ஒரு நல்ல மனுஷனா அப்படின்ற மாதிரி இந்த ஆடுகள் என்ன செய்யுது, யோசிக்குது. இப்படி கொண்டு வந்து நம்ம முக்குறாரு. யோசித்து பாருங்களேன் கொஞ்சம். இந்த மேய்ப்பன் சாகுறதுக்கா முக்குறாரு? நீ இப்படியே செத்து போயிரு தண்ணிக்குள்ள முங்கி மூச்சு திணறி அப்படின்றக்கா முக்குறாரு? இல்ல இல்ல, இது சௌக்கியம் அடையிறதுக்காக செய்யறாரு, முக்குறாரு. அது மாத்திரமல்ல, இப்படி இவரு இந்த மேய்ப்பன் இருக்கிறாரு, இப்படி முக்கி எடுக்கிறான்னு ஆடு ஒண்ணு செய்ய போறது கிடையாது, செத்து போறது கிடையவே கிடையாது. பாருங்க, இப்படி முக்கி எடுப்பது, தலையை வந்து இந்த தலைப்பகுதியை முக்கி எடுப்பது என்பது இந்த ஆடுகளுக்கு பிடிக்காதாம். கவனிங்க, இதை போலத்தான் நாமும் கூட இருக்கிறோம். கவனிங்க, கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது என்பது நமக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. எத்தனை விளங்குச்சு? கிறிஸ்தவ ஜீவியத்திலே நம்முடைய பழைய எண்ணங்களை ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இருந்த அந்த பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது என்பது நமக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. அதை மாற்றிக்கொள்ள அநேகருக்கு சிரமமாக இருக்கிறது. ஆடுகளுக்கு எப்படி அந்த ஆயின்மெண்ட்லே முக்கி எடுப்பது பிடிக்காத ஒன்றாக இருக்கிறதோ, இதை போலவே நமக்கும் பாருங்க, இந்த பழைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது என்பது பிடிக்காத ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் பாருங்க, சத்திய வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்துக்கு ஒத்தம் வேஷம் தரியாதீர்கள். என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரியாதீர்கள், உங்கள் மனதை புதிதாக்குங்கள், உங்கள் மனதை மறுரூபம் ஆக்குங்கள், உங்கள் மனதை செய்யுங்கள், புதிதாக்குங்கள், மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறது. வாசிப்போம், ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். எதற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்? இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கவனிங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ற உடனே அநேகர் என்ன நினைத்து விடுகிறார்கள் என்று சொன்னால், எல்லாரும் கவனிங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ற உடனே அநேகர் என்ன நினைத்து விடுகிறார்கள் என்று சொன்னால், உலகத்தாரை போல உடுத்தக்கூடாது, உலகத்தாரை போல சீவக்கூடாது, உலகத்தாரை போல மீசையை வைக்க கூடாது, உலகத்தாரை போல முடியை வெட்டக்கூடாது, உலகத்தாரை போல சோப்பலன் செய்யக்கூடாது, போட கூடாது, உலகத்தாரை போல சென்டல் அடிக்க கூடாது, உலகத்தாரை போல பவுடரெல்லாம் போடக்கூடாது என்று பாருங்கள் அநேகர் நினைத்து விட்டார்கள். கவனிங்க, உலகத்தார் டைட்டா பேண்ட் போட்டா நம்மள லூசா பேண்ட் போடணும். அவங்க என்ன எப்படி இருக்கு பாருங்க. அவங்க என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். கவனிங்க, இந்த உலகத்தார் வந்து டைட்டா பேண்ட் போட்டா நம்ம என்ன செய்யக்கூடாது, டைட்டா பேண்ட் போட்டா லூசா பேண்ட் போடணும். அவங்க லூசா பேண்ட் போட்டா நம்ம என்ன செய்யணும், டைட்டா பேண்ட போடணும் என்று பாருங்க மக்கள் நினைக்கிறார்கள். உலகத்தார் வந்து கலர் ஆடை உடுத்தினால் நம்மள ஒயிட் தானே செய்யணும், போடணும். ஏன்னு கேட்டா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் செய்யக்கூடாது, தரிக்க கூடாது. உலகத்தார் வந்து மீசை வச்சாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, மீசைய வைக்க கூட, மீசை என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும். அப்புறம் எதுக்கு மீசை கத்திரங்க வச்சாருன்னு எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாள் யோசிச்சு பாக்குறேன், மீசை எதுக்கு கடவுள் அங்க கொண்டு வைக்கணும்? அது ஏதோ ஒரு நோக்கத்தோட கத்திரன் செஞ்சுக்கிறாரு.
வச்சிருக்கிறாரு. உலகத்தார்கள் வந்து நகையை போட்டாங்கன்னா நம்ம நகையை என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது. உலகத்தார் ஷூ போட்டாங்கன்னா நீ என்ன செய்யக்கூடாது, பிஞ்ச செருப்பு கூட போடக்கூடாது. பிஞ்ச செருப்பு கூட போடக்கூடாது. உலகத்தார் பெல்ட் போட்டாங்கன்னா நீ என்ன செய்யக்கூடாது, பெல்ட் போட கூடாது. உலகத்தார் வந்து ஜடையில வந்து கிளிப்பு மாட்டினாங்கன்னா நீ என்ன செய்யக்கூடாது, ஜடையில கிளிப்பு என்ன செய்யக்கூடாது, மாட்டக்கூடாது. அப்படி அள்ளி முடிஞ்சிட்டு வந்துரு, அப்படி அள்ளி முடிஞ்சிட்டு வந்துரு. ஏன் கேட்டா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதான், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. உலகத்தார்கள் வந்து கையில வளையல் போட்டாங்கன்னா நீ என்ன செய்யாத, வளையல போடாத. உலகத்தார் வந்து கையில வாட்ச் கட்டினாங்கன்னா நீ என்ன செய்யாத, வாட்ச் கட்டாத. உலகத்தார்கள் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னா நீ நல்ல சாப்பாடு என்ன செய்யாத, சாப்பிடாத. உலகத்தார்கள் வந்து ருசியா சாப்பிட்டாங்கன்னா நீ ருசியா சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் சொல்றாரு ருசி என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்படி லபக்கு லபக்குன்னு போட்டுருணுமா அள்ளி, ருசிச்சு சாப்பிடக்கூடாது. ருசிச்சு சாப்பிட்டா நீ பரலோகம் போக மாட்ட. எங்க போயிருக்கு பாருங்க புத்தி. ஆள்ல ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, சபைக்கு வர்றாங்க, ஆனா புத்தி எப்படி கீழே இருக்கு பாருங்க. ருசிச்சு சாப்பிடக்கூடாதான். நான் என்ன கேட்கிறேன்னா அங்க கொண்டு போய் கத்த ருசியை வைக்கணும். இந்த நாக்குல ருசி இருக்குது, யோசிச்சு பாக்குறீங்களா? இந்த கை மேல வச்ச ருசி தெரியுமா, தெரியாது. ஆனா இங்க வச்சு பார்த்தா அப்படியே டேஸ்ட் பண்ணி என்ன செய்யறோம், ஒரு இழு இழுக்கிறோம். சிக்கன் 65 ஒரு இழு இழுக்கிறான். கத்திர அங்க கொண்டு போய் இருக்காரு ருசிய, அது எங்க வச்சாரு. ஆனா இவங்க சொல்றாங்க என்ன செய்யக்கூடாது, ருசிச்சு சாப்பிட கூடாது. கவனிங்க, இப்படி வாழ்வதுதான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்வது என்று அநேகர் செய்கிறார்கள், நினைக்கிறார்கள். இது முற்றிலும் தவறு. ஏனென்றால் இப்படி வாழ்வது இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்வது கிடையாது. பாருங்க, ஒருத்தரை குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஒரு பாஸ் அவரை குறித்து சொல்ற, அவருடைய நண்பர், அவர் ரொம்ப வேண்டியப்பட்டவரா. அவர் பாருங்க லண்டன்ல இன்ஜினியரா வந்து ஒர்க் பண்ணாராம். நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு போஸ்டிங், லண்டன்ல போய் நல்லா வேலை பார்த்துருக்கு, நிறைய சம்பாதிச்சிருக்கிறார், லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருந்திருக்கிறாரு. எப்படியோ பாருங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க ஏதோ ஒரு சபைக்கு போயிருந்திருக்கிறாரு. இங்கிட்ட திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சபைக்கு அவங்க ஊர்ல போயிருந்திருக்கிறாரு. பாருங்க, அவர் இங்க வந்த உடனே அவரை டோட்டலா மாத்திட்டாங்க. ஆள இன்ஜினியர் படிச்சவரை வேஷ்டி கட்ட வச்சு எல்லாத்தையும் கலட்ட வச்சு எல்லாத்தையும் மாத்தி அவர் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால பாருங்க, சபைக்கு யாராவதும் பெல்ட் கட்டிட்டு வந்துடக்கூடாது. அவர் கண்ணு முன்னாடி சபைக்கு யாராவதும் பெல்ட் கட்டிட்டு வந்துடக்கூடாது. பெல்ட் கட்டிட்டு வந்தா சொல்லுவாராம், பிரதர் பாத்தீங்களா பிரதர் பெல்ட் கட்டியிருக்காங்க, என்ன செஞ்சிருக்கிறான், பெல்ட் கட்டியிருக்கான், வேணா பரலோகத்துக்கு போவானா, வேணா பரலோகத்துக்கு. பாருங்க, நம்ம சிரிக்கிறோம், சில கிறிஸ்தவங்க இப்படி இருக்கிறாங்க பாருங்க. பெல்ட் கட்டினா என்ன செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு போக கூடாது, போக முடியாது. கத்தரே போக கூடாது, இவங்க போக மாட்டாங்க போல. இவங்க கையை பிடிச்சி வச்சிருவாங்க, இழுத்துருவாங்க. நீ பெல்ட் கட்டி நீ என்ன செய்யக்கூடாது, பரலோகத்துக்குள்ள போக கூடாது. அந்த பிரசங்கன் சொல்றாரு, இதுல விஷயம் என்னன்னா, லண்டன்ல படிச்சவரு, லண்டன்ல இன்ஜினியர் என்ன செஞ்சவரு, படிச்சவரு. இவர் சொல்றாரு பெல்ட் கட்ட என்ன செய்யக்கூடாது, பரலோகத்துக்கு போக முடியாது. யோசிச்சு பாருங்க, மக்கள் பாருங்க எவ்வளவு கீழே போயிட்டாங்க பாருங்க. ஏன் கேட்டவங்க என்ன சொல்றாங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் செய்யக்கூடாது, தரிக்க கூடாது. கவனிங்க, இது வந்து ஒத்த வேஷம் தரிக்கிறது கிடையாது. இப்படி வாழ்றது வந்து சரியா வாழ்றது கிடையாது. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்வது என்றால் என்னவென்று சொன்னால், கவனிங்க, சரியா அதை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் சொல்றாரு இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். சரி, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றால் என்ன? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால், உலகத்தாரை போல எண்ணாமல், உலகத்தாரை போல சிந்திக்காமல், உலகத்தாரை போல பேசாமல், உலகத்தாரை போல வாழாமல், உலகத்தார் வாழ்வதை போல வாழாமல், உலகத்தார் வாழ்க்கையை நடத்துவதை போல நடத்தாமல், அதாவது உலகத்தார் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் அதை கை கொள்ளாமல் இருப்பதுதான் என்னது, இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதாகும். எத்தனை விளங்கிருச்சு? மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வாழ்வது என்றால், உலகத்தாரை போல எண்ணாமல், உலகத்தாரை போல சிந்திக்காமல், உலகத்தாரை போல பேசாமல், உலகத்தார்
வாழ்க்கையை நடத்துவதை போல நடத்தாமல் உலகத்தார் வாழ்கிற அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் அதை கை கொள்ளாமல் இருப்பதுதான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பதாகும். எத்தனை விளங்கிருச்சு? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கவனிங்க, பணத்தை எடுத்துக்கொள்வோம். பணத்தை பற்றி உலகத்தார் அவர்கள் ஒரு விதமாக என்ன செய்கிறார்கள், எண்ணுகிறார்கள். கவனிங்க, அவர்கள் என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால், கள்ளத்தனம் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி, அடுத்தவனை சுரண்டி, அடுத்தவன் காலை வாரி விட்டு, அடுத்தவனை ஏமாற்றி, அடுத்தவன் கண்ணில் மண்ணை தூவி எரிஞ்சு என்ன செய்யணும், பணத்தை சம்பாதிக்கணும். எத்தனை விளங்குது சொல்றது? இப்படித்தானே செய்யணும், பணத்தை சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு என்ன பண்ணணும், அதை மூட்டை கட்டணும். மூட்டை கட்டி அது மேல ஏறி உட்கார்ந்துக்கிறணும். யாருக்கு நகட்ட மாட்டேன், யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், நகட்ட மாட்டேன். கவனிங்க, இதுதான் உலகத்தார் பணத்தை குறித்து எண்ணுகிற எண்ணமாகும். ஆனால் நாம் இப்படிப்பட்டவரை என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. நாம் இப்படி என்ன செய்யக்கூடாது, சம்பாதிக்க கூடாது. எத்தனை விளங்கிருச்சு? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால் இப்படிதான். அவன் பாருங்க, பணத்தை பற்றி வேற மாதிரி யோசிக்கிறான். பணமா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். அடுத்தவன் குடும்பம் கெட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் குடும்பம் நாசமா போனாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும், எப்படி வந்தாலும் பரவாயில்ல. அடுத்தவன் கழுத்து அறுப்பேன் நானு, அடுத்தவன் காதல் செய்வேன், அறுப்பேன், எனக்கு பணம் வேணும். பாருங்க, அவன் எண்ணுகிற விதத்துக்கும் நாம் எண்ணுகிற விதத்துக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவன் பணத்தை பற்றி வேறு விதமாக எண்ணுகிறான், நாம் வேற விதமாக என்ன செய்கிறோம், எண்ணுகிறோம். எத்தனை விளங்கிருச்சு? இதுதான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். அது மட்டும் கவனிங்க, அதாவது பணத்தை பற்றி மட்டுமல்ல, எல்லாவற்றை பற்றியும் உலகத்தார்கள் அவர்கள் ஒரு விதமாகத்தான் எண்ணுறாங்க. அப்படித்தானே? விளங்க மாதிரி சொல்றேங்க. கவனிங்க, குடும்பத்தை பற்றி அவர்கள் ஒரு விதமான செய்யறாங்க, எண்ணுகிறார்கள். மனைவியை பற்றி அவர்கள் ஒரு விதமான செய்யறாங்க, என்றாங்க. எத்தலாம், மிதிக்கலாம், அடிக்கலாம், வெளியே தூக்கி எரியலாம். விளங்க தானே சொல்றது? எத்தனை விளங்குச்சு? சிரிக்கிறீங்க எல்லாரும். அவன் உலகத்தான் ரட்சிக்கப்படாத ஆளு, அவன் மனைவி பற்றி வேற மாதிரி என்றான். உலகத்தார்கள் வந்து குடும்பத்தை பற்றி அவர்கள் வேற விதமான செய்யறாங்க, என்றாங்க. குடும்பம் எப்படி கிடந்தாலும் எனக்கு தேவை கிடையாது, எனக்கு இன்னைக்கு என்ன செய்யணும், அடிக்கிறதுக்கு காசு வேணும், எனக்கு இன்னைக்கு சில்லி சிக்கன் வேணும். பிள்ளைங்க பட்டையா கிடந்தாலும் பரவாயில்ல, குடும்பம் எக்கெடு கட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு இன்னைக்கு டேபிள் என்ன வரணும், ஒரு ஃபுல்லும் ஒரு ஃபுல்லும் 1/4 கிலோ சிக்கன் என்ன செய்யணும், வரணும். பிள்ளைகள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க பாவம் அப்படி கண்ணீர் வடிச்சு நின்றுகிட்டு இருக்குங்க, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என்ன தேவை, எனக்கு ஏன் உசுறு தான் முக்கியம். அவன் உலகத்தை எப்படி என்றான் பாருங்க, குடும்பத்தை குறித்து. விளங்குதானே சொல்றது? மனைவி பற்றி அவன் எப்படி என்றான் பாருங்க. மனைவி பற்றி அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சரியான எண்ணம் கிடையவே கிடையாது. பிள்ளைகளை பற்றி அவன் ஒரு விதமா என்ன செய்யறான் என்றான். எப்படி வேணாலும் என்ன செய்யலாம், வாழ்ந்து கொள்ளலாம் என்று உலகத்தார்கள் நினைக்கிறார்கள். இப்படியும் வாழலாம், அப்படி என்ன செய்யலாம், வாழலாம் என்று நினைக்கிறார்கள். கவனிங்க, நாமும் இப்படிப்பட்ட, அதாவது நாமும் இப்படி நினைப்பதுதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதாகும். நல்ல கவனிங்க, அவன் அப்படி நடக்கிறானா, நம்ம என்ன செய்ய போறோம், என்ன செய்ய போறோம், இப்படி நடக்க போறோம் என்று இப்படிப்பட்ட முடிவுக்கு வருவதுதான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதாகும். ஆனா கவனிங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், தங்களுடைய சொந்த குடும்பத்தை என்ன செய்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். மனைவி விசாரிக்கிறாங்க, பிள்ளை விசாரிக்கிறாங்க, குடும்பத்தை கவனிக்கிறாங்க, குடும்பத்து மேல அக்கறை என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. ஐயோ பிள்ளை என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்களா, கொண்டாங்களா, என்ன தெரியலையே, அவங்க நல்லா இருக்கணுமே, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுமே, அவங்க முன்னேற்ற பாதையில வரணுமே, என்ன செய்யறாரு அந்த புருஷன், அந்த தகப்பன் என்ன செய்யறாரு, நினைக்கிறார். எனவே பாருங்க, நாமும் இப்படி நினைப்பதுதான் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிப்பதாகும். எனவே இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று சொல்லும் பொழுது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தாரை போல எண்ணக்கூடாது என்பது என்ன செய்கிறது, குறிக்கிறது. அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையை பின்பற்ற கூடாது என்பதை அது குறிக்கிறது. இதுதான் அதனுடைய அர்த்தமாகும். ஆகவே நம்முடைய மனதிலே இருக்கிற அந்த பழைய எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும், வெளியேற்ற வேண்டும். தீய எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும், வெளியேற்ற வேண்டும். எனக்கு ஒரு சகோதரன் தெரியும் பாருங்க, மதுரையில் இருக்கிறாரு. அவர் பாருங்க, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக ரொம்ப ட்ரிங்க்ஸ் அடிப்பாராம் பாருங்க, ரொம்ப குடிப்பாராம்.
ரொம்ப அதிகமா குடிப்பாரா பாருங்க. ஆபீஸ் போயிட்டு சாயங்காலத்துல வீட்டுக்கு வர மாட்டாரா, எங்கேயாவது குடிச்சு ரோட்ல படுத்து கிடப்பாராம். ஆபீஸ்ல ஒரு வேலை பார்த்தவர், ஆபீஸ்ல நல்ல போஸ்டிங்ல நல்ல படிச்ச மனுஷன், நல்ல சம்பாதிக்கிற மனுஷன், நல்ல நீட்டா பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு நல்லா இருக்கிற மனுஷன் சாயங்காலத்துல எங்க கிடப்பாரா, எங்கேயாவது சாக்கடைக்குள்ள கிடப்பாராம் பாருங்க. சாக்கடைக்குள்ள கிடப்பாரு. உள்ள உங்க மனைவி பிள்ளைகளை எங்க கிடக்கிறாரோ தெரியலேன்னு சொல்லி தூக்கிட்டு ஓடி தேடி போய் தூக்கி கொண்டு வருவாங்களாம் பாருங்க. ஆட்டோல போட்டு தூக்கிட்டு வருவாங்களாம். யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் எப்படி இருக்கிறாருன்னு. ஆனா அதே மனுஷன் பாருங்க ஒரு நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு சபைக்கு வந்து வசனங்களை கேட்க ஆரம்பித்தார். நானே பாருங்க அவரை பார்க்கும் போதெல்லாம், இன்ன வரைக்கும் அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியமா இருக்கும்னா, இவருக்கு ஒரு காலத்துல குடிச்சிருப்பாருன்ற சந்தேகம் எனக்கே வந்துடும். அப்படி இருப்பாரு பாருங்க. இப்ப பார்த்தா அப்படி இருக்கிறாரு ஆளு. நீங்களே அவரை பார்த்தீங்கன்னாவே ஏன் பாச போய் சொல்றீங்க, இவரெல்லாம் ஒரு காலத்துல நிச்சயமா குடிச்சிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிடுவீங்க. அப்படிப்பட்ட ஆளு இன்னைக்கு மாறி இருக்கிறாரு. அப்படி இருப்பாரு பாருங்க அவரு. ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து இன்னைக்கு வசனத்தை கேட்டு இன்னைக்கு ஆளே கோட்ல என்ன செஞ்சிருக்கிறாரு, மாறி இருக்கிறாரு. வசனம் என்ன செஞ்சிருக்கு, அவரை மாற்றி இருக்கிறது. ஆகவே பாருங்க நம்முடைய மனதில் இருக்கிற அந்த பழைய எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும், வெளியேற்ற வேண்டும். தீய எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும். அந்த கெட்ட எண்ணங்களை, அந்த அசுத்த எண்ணங்களை வெளியேற்ற வேண்டும். விளங்கணும் ஆமென் சொல்லுங்க. வெளியேற்றும் பொழுதுதான் நல்ல ஒரு தகப்பனாக, நல்ல ஒரு புருஷனாக, நல்ல ஒரு மனைவியாக இருக்க முடியும். எத்தனை பேர் அப்படி இருக்க போறீங்க? என் குடும்பத்துக்கு நல்ல ஒரு மனைவியாக, நல்ல ஒரு புருஷனாக, நல்ல ஒரு தகப்பனாக என்னுடைய பிள்ளைக்கு என்ன செய்ய போறேன், நான் வந்து இருக்க போகிறேன். அப்ப பாருங்க இந்த எண்ணங்களை என்ன செய்யணும், வெளியேற்ற வேண்டும். சரி, இந்த பழைய எண்ணங்களை, இந்த தீய எண்ணங்களை, இந்த கெட்ட எண்ணங்களை எப்படி வெளியேற்றுவது, அதுதான் ரொம்ப முக்கியம். வெளியேற்றுவது சொல்றீங்க, எப்படி வெளியேற்றுறது, அது ரொம்ப முக்கியம். எப்பொழுது இந்த பழைய எண்ணங்கள் வெளியேறும், அதுதான் ரொம்ப முக்கியம். கவனிங்க, எப்பொழுது இந்த பழைய எண்ணங்கள், இந்த கெட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதை விட்டு, நம்முடைய சிந்தையை விட்டு அது வந்து வெளியேறும் என்று சொன்னால், கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிக்கிற வேளையிலே, இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய மனதிலே வைக்கிற வேளையிலே தான் அங்கே புதிய எண்ணங்கள் பிறக்க ஆரம்பிக்கிறது, புதிய எண்ணங்கள் அங்கே உதிக்க ஆரம்பிக்கிறது. எத்தனை விளங்குது? தேவனுடைய வார்த்தை தான் புதிய எண்ணங்களை உங்களுடைய மனதில் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, உண்டாக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய மனதை ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் பழைய எண்ணங்கள் வெளியேறி புதிய எண்ணங்கள் அங்கே என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, பிறக்க ஆரம்பிக்கிறது. எனவேதான் பாருங்க, கர்த்தர் யோசுவாவின் இடத்திலே அவர் சொன்னார், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. எதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக? கர்த்தருடைய வார்த்தையை. கர்த்தருடைய வார்த்தையை. கவனிங்க, இரவும் பகலும், நல்லா கவனிங்க, இரவும் பகலும் நீங்க வந்து சினிமாவிலே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணம் புதிய எண்ணங்கள் என்ன செய்யாது, மாறாது. உங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் எப்போதும் டிவில மெகா தொடர்ல நீங்க செலவழிச்சீங்கன்னா உங்களுடைய மனது இன்னைக்கு இல்ல, சாகுற வரைக்கும் மாறவே மாறாது. எப்பொழுது இந்த எண்ணங்கள் புதிய எண்ணங்களாக, தூய்மையான எண்ணங்களாக, வெற்றியின் எண்ணங்களாக, செழிப்பின் எண்ணங்களாக, ஆசீர்வாதத்தின் எண்ணங்களாக, உயர்வின் எண்ணங்களாக என்றைக்கு மாறப்போகுது என்று சொன்னால், என்றைக்கு நீங்கள் உங்களுடைய மனதை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறீர்களோ, மனதிலே கர்த்தருடைய வார்த்தை வைக்கிறீர்களோ, இரவும் பகலும் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறீர்களோ, அன்றைக்கு தான் உங்களுடைய எண்ணங்கள் புதிய எண்ணங்களாக என்ன செய்ய போகிறது, மாறப்போகுது. இதைத்தான் அநேக கிறிஸ்தவர்கள் செய்யறது கிடையாது. அவங்களுடைய திருப்தி என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், சபைக்கு வார வாரம் போறேன், எங்க தாத்தா கொடுத்த பைபிள் கையில இருக்குது, நான் தசமம் கொடுக்கிறேன், நான் காணி கொடுக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா பாருங்க, இந்த மனதை பற்றி எந்த ஒரு அக்கறை கிடையவே கிடையாது. இந்த எண்ணங்களை பற்றி எந்த ஒரு அக்கறை கிடையவே கிடையாது. இந்த பழைய எண்ணங்கள் மாற வேண்டுமே, புதிய எண்ணங்கள் வர வேண்டுமே, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டுமே என்பதை குறித்து அக்கறை கிடையவே கிடையாது. நல்லா கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த மனது என்பது முக்கியமான ஒரு இடத்தை அது என்ன செய்கிறது, பிடிக்கிறது. இந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு புதிதாகிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இல்லை என்று சொன்னால் நீங்க வெற்றி பெற முடியவே
முடியாது. மறுபடியும் சொல்றேன் கவனிங்க. இந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு புதிய எண்ணங்களாக மாறுகிறதோ, இந்த மனது எந்த அளவுக்கு மறுரூபமாகிறதோ, புதிதாகிறதோ, அந்த அளவுக்கு தான் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் வெற்றி பெற முடியவே முடியாது. எத்தனை விளங்குச்சு? விளங்கிடுச்சா? எந்த அளவுக்கு இந்த மனது புதிதாகிறதோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். குடும்பத்தில் வெற்றி பெற முடியும், திருமண வாழ்க்கையில வெற்றி பெற முடியும், பிசினஸ்ல வெற்றி பெற முடியும், வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும், தொழிலில் வெற்றி பெற முடியும், எல்லாவற்றிலும் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். எப்பொழுது? இந்த மனது மறுரூபமாகும் பொழுது, இந்த மனது புதிய மனதாக மாறுகிற பொழுது. நல்லா கவனிங்க. ஆவி புதிய ஆவியா மாறிடுச்சு. ஆவி மனுஷன் புதிய மனுஷனா மாறிட்டான். எப்ப மாறிட்டான்? இயேசு கிறிஸ்துவை நீங்க எப்ப ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ, இயேசுவே நீர் எனக்காக சிலுவையிலே மரித்தீர், ரத்தம் சிந்தினீர், அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர், உம்மை என்னுடைய ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கே நீங்க புதிய மனுஷனா மாறிட்டீங்க. ஆனா உங்க மனது இன்னமும் பழைய மனதாகத்தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. விழுந்து போன மனதாகத்தான் இருக்கிறது. இந்த மனது என்றைக்கு மறுரூபமாகிறதோ, புதிதாகிறதோ, அன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில படிப்படியாக 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 நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீர்கள்? முன்னேற்றம் அடைய போகிறீர்கள், வெற்றி பெற போகிறீர்கள். ஆமென். வாசிப்போம். யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். நீங்கள் யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆங்கிலத்திலே குட் சக்சஸ் என்று வருகிறது. நல்ல வெற்றி பெறுவாய். எத்தனை பேர் வெற்றி பெற விரும்புறீங்க? வெற்றி பெற விரும்புறீங்களா? வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வெற்றி பெற விரும்புறீங்களா? நீங்க வெற்றி பெறணும்னா ஒரு காரியத்தை செய்யணும். என்னன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய், அப்பொழுது நீ புத்திமான நடந்து கொள்வாய், அப்பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். செய்வதெல்லாம் வாய்க்கும். சிலருக்கு பாருங்க, போய் கையை வச்சு வேலை செஞ்ச வாய்க்க மாட்டேங்குது, சித்திக்க மாட்டேங்குது, கைகுடி வர மாட்டேங்குது, அதுல தோல்விதான் உண்டாகிறது. ஏன் தோல்வி உண்டாகுதுன்னா என்ன மாறல? எண்ணங்கள் மாறல, மனது என்ன செய்யல, இன்னமும் மாறல. எனவேதான் கர்த்தர் சொல்றாரு, இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது என்ன செய்வாய்? நீ வெற்றி பெறுவாய், புத்திமானா என்ன செய்வாய்? நடந்து கொள்வாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். என்ன செய்வாய்? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்? இரவும் பகலும் கர்த்தருடைய வார்த்தையிலே தியானமாக இருக்கும் பொழுது. அப்படி தியானமா இருக்கும் பொழுதுதான் அந்த பழைய எண்ணங்கள் நம்முடைய மனதை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறது. அந்த கெட்ட எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், தீமையான எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், தரித்திர எண்ணங்கள், குறைவின் எண்ணங்கள், வியாதியின் எண்ணங்கள் நம்முடைய மனதை விட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? வெளியேற ஆரம்பிக்கிறது. இப்ப ஆரோக்கியமான எண்ணங்கள், சுகத்தின் எண்ணங்கள், பாதுகாப்பின் எண்ணங்கள், வெற்றியின் எண்ணங்கள் மனதில் செய்ய ஆரம்பிக்கிறது, உதிக்க ஆரம்பிக்கிறது. இங்க அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில என்ன சொன்ன வெற்றி வந்துடும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆனா பாருங்க, அனைவரது செய்யறதே கிடையவே கிடையாது. அதான் சொன்னேன் இல்லையா, அளவுக்கு அதிகமாக நீங்க மெகா தொடர்ல நேரத்தை செலவிட்டீங்கன்னா உங்க மனது ஏற்கனவே எப்படிதான் இருக்குது? கீழே தான் இருக்குது. இன்னமும் கீழே போயிடும். வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அளவுக்கு அதிகமா நீங்க டிவிலேயே செலவழிச்சீங்கன்னா மனது என்ன செய்யாது? மறுரூபமாகாது. தேவனுடைய வார்த்தையிலே அதிகமாய் நேரத்தை செலவிடும் பொழுதுதான் என்ன செய்யும்? மனது மறுரூபமாகும். எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையில் நேரத்தை செலவிட போறீங்க? நான் சொல்றேன், நீங்க வெற்றி பெறணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா தேவனுடைய வார்த்தையில் என்ன செய்யுங்க? நேரத்தை செலவிடுங்க. நேரம் கிடைச்சிச்சுன்னா அக்கா வீட்டுல உட்காந்து போய் பேசுவோம். பக்கத்து வீட்டுல அக்கா நல்ல சுவாரஸ்யமா நல்ல கதையா சொல்லுவாங்க. இந்த அவங்களை பத்தி இவங்களை பத்தி இவங்களை பத்தி நல்லா பாடம் புகட்டுவார்கள். மனது கெட்டு போயிடும். மனது கெட்டு போச்சுன்னா வாழ்க்கை கெட்டு போயிடும்.
வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றி வரவே வர. அதனால சொல்றேன் பாருங்க, அதிகமான செய்யக்கூடாது, உலகத்தாரோடு என்ன செய்யக்கூடாது, ஒட்டி உறவாடி ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அப்படி ஐக்கியம் கொள்கிற வேளையில தான் அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களுக்குள்ள என்ன செய்யுது, நம்முடைய எண்ணங்களாக மாறுகிறது, நம்முடைய மனதுக்குள்ள போகுது. பாவம் இப்படித்தானே செய்கிறது, பரவ ஆரம்பிக்கிறது. எனவே பாருங்க, தேவனுடைய வார்த்தையில என்ன செய்ய வேண்டும், நேரத்தை செலவிட வேண்டும். அது மட்டுமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தவறான எண்ணங்களை மனதிலே இருந்து பிடுங்கி எரிய வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். வாசிப்போம் மத்தேயு இந்த பகுதியை பார்த்து நாம் இன்றைக்கு முடிப்போம். அடுத்த வாரத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். தவறான எண்ணங்களை நம்முடைய மனதில் இருந்து பிடுங்கி எரிய வேண்டும். 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்கள். உன் வலது கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலது கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயவங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். எத்தனை பேர் கவனிச்சீங்க? ரொம்ப ஷாக்கா இருக்குது இல்லையா? என்னடா இது இப்படி இருக்குது? கவனிங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய, பிடுங்கி எரிந்து போடு. உன்னுடைய வலது கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய்ய, தரித்துனா வெட்டி வெட்டி தூக்கி போட்டுரு, வெட்டி தூக்கி போட்டுரு. கவனிங்க, கர்த்தர் எதை பத்தி பேசுறாரு? கர்த்தர் எதை பத்தி பேசுறாரு? நிஜமாவே கையை விட்டு எரிய சொல்றாரா? நிஜமாவே கண்ணை அப்படி எரிய சொல்றாரா? அப்படி கண்ணை அப்படி எரிஞ்சா அந்த உலகத்துல யாருக்குமே கண்ணே இருக்காது. கண்ணை அப்படி எரிஞ்சா கண்ணே இருக்காது. அப்படி கையை வெட்டி எரிய சொன்னா யாருக்குமே கை இருக்கவே இருக்காது. கவனிங்க, கை இடரல் உண்டாக்கினால் கையை தரித்து போடு. அநேக கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கையை என்ன செஞ்சிடணும், வெட்டி எரிஞ்சு போட்டுறணும். ஏன் அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஒரு கை இல்லாம பரலோகத்துக்கு போறதுதான் பெட்ரு, ஒரு கை இல்லாம பரலோகத்துக்கு போறதுதான் பெட்ரு. ரெண்டு கையோட நீ நரகத்துக்கு போறத பார்க்கலாம், ஒரு கையோட பரலோகத்துக்கு போறதுதான் பெட்ரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க, இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கர்த்தர் நிஜமுலே கையை வெட்டி செஞ்சுட்டாரு, எரிய சொல்லிட்டாரு போல. அப்படி எரிய சொன்ன என்ன நினைக்கிறீங்க? இப்ப அவர் யாரு? ஒரு கை இல்லாத பரிசுத்தவான், ஒரு கை இல்லாத பரிசுத்தவான். கவனிங்க, ஒரு கையை வெட்டி எடுத்தாச்சு. நல்லா கவனிச்சு செய்வாங்க. ஒரு கை இப்ப வலது கை என்ன செஞ்சிருச்சு, ஏதோ தவறு பண்ணிருச்சு, ஏதோ பாவம் பண்ணிருச்சு, ஏதோ பாவ காரியத்துல கையை விட்டுருச்சு, ரைட் வச்சுக்கிறேங்க. இப்ப இந்த கையை என்ன செஞ்சாச்சு, வெட்டி எடுத்தாச்சு. இப்ப இந்த கை பாவம் செஞ்சுச்சுன்னா இந்த கை என்ன செய்யணும், வெட்டி எடுக்க. இந்த கையை வெட்டி எடுக்கிற இன்னொரு கை வேணும்ல, எத்தனை விளங்குச்சு? இந்த கையை வெட்டி எடுக்கிறதுக்கு இன்னொரு கை வேணும் இல்லையா? அப்ப இன்னொருத்தர் கூப்பிடணும், வாங்க நீங்க இந்த கையை வெட்டுங்கன்னு சொல்லி கூப்பிடணும். அவருக்கு பார்த்தா அவருக்கும் கை இருக்காது. ஏன்னா அவர் யாரு கிடையாது, அவர் யோக்கியன்னு கிடையாது, அவர் ஏதோ பண்ணிருக்கிறாரு, அவர் ஒரு கை இல்லாம தெரிறாரு. யோசிச்சு பாருங்க, இப்படியே வெட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் நிலைமை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியே வெட்டிக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது? தலையை வெட்டி எடுக்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட், தலைய. ஏன்னா இங்கதான் பிரச்சனையே, இங்கதான் பிரச்சனையே. தலையை வெட்டி எரிய வேண்டியதுதான், ஏன்னா இங்கதான் பிரச்சனையே இருக்குது. கவனிங்க, கையை வெட்டி எரிவதற்கு முன்பதாக எதை வெட்டி எரியணும்? தலையதான் முதல்ல வெட்டி எரியணும். ஏன்னா தலைதான் பிரச்சனையாக இருக்கிறது. கவனிங்க, ஆண்டவர் உண்மையாக இப்படிதான் செய்ய சொன்னாரா? இங்க சொல்றாரு, உன் கண்ணை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதனை செய்ய, பிடுங்கி எரிந்து போடு. உன் வலது கை உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. பாருங்க, அந்த ஸ்கூல்ல பாடம் படிக்கும் போது
அதுல ஒரு பாடம் வரும், இயேசுநாதரை பத்தி ஒரு பாடம் வரும். இந்த செய்யுள் பகுதின்னு ஒன்று வரும். செய்யுள் பகுதியில் யாராவது ஒருத்தர் வந்து பாருங்க பைபிளை வாசித்துட்டு, இந்த புதிய ஏற்பாட்டை வாசித்து அவர் ஏதாவது ஒரு கவிதை மாதிரி எழுதியிருப்பார், இயேசு கிறிஸ்து வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதியிருப்பாரு. அப்படி எழுதும் பொழுது அதுல பாடமாக எடுப்பாங்க. 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்புன்னு எடுப்பாங்க. அப்படி நான் படிக்கும்போது அநேகமா 9ஆம் வகுப்பா 10ஆம் வகுப்பான்னு தெரியல. எனக்கு ஒரு தமிழ் ஐயா வந்தாரு, அவர் இந்த பகுதி எடுத்தாரு பாருங்க, இந்த பகுதி எடுத்துறாரு. இவ்வளவுக்கும் அவர் யாருன்னா, அவர் வந்து ஒரு கிறிஸ்தவர், ஒரு பேர் கிறிஸ்தவர் போல. அவர் ஒரு நாள் கூட பைபிள் வாசிக்க மாட்டாரு போல. ஆனா இவர் வந்து தமிழ் புஸ்தகத்துல இருந்து அதை வாசித்து விலைக்கு சொல்றாரு பசங்களுக்குலாம். 10ஆவது படிக்கிற பசங்களுக்கு சரி ஞாபகம் இல்லை, 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எனக்கு தெரியல, அதை விலைக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க எல்லாரும், இயேசுநாதர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு, கையை வெட்டி எரிய சொல்லிட்டாரு. அதனால நாளை காலையில் செஞ்சுருங்க, எல்லாரும் கையை வெட்டி எரிஞ்சிருங்க. எனக்கு அப்ப இதுக்குரிய பதிலாம் தெரியும். நான் எதிர்த்து சொல்லலாம் நினைச்சேன், எதுக்கு வம்பு உண்டாக்கிட்டு, வாத்தியாட்ட போய் எதுக்கு வம்பு எடுத்துக்கிட்டு. எனக்கு அப்ப இதோட பதில் தெரியும். என்னடா ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம கையால வெட்டி எறி சொல்லிட்டு இருக்காரு. உண்மையாகவே அங்க அர்த்தம் என்ன, அது கூட இந்த வாத்தியாருக்கு விளங்கலையே. இவ்வளவு யாருன்னா ஒரு கிறிஸ்தவர் வேற, அவர் பைபிள் கூட வாசிக்க மாட்டாரு போல, இவருக்கு விளங்கலையே அப்படின்னு கொஞ்சம் வேதனை கூட எனக்கு இன்னைக்கு. ஆனா அவர் சொல்றாரு, விலைக்கு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரியா, கண்ணெல்லாம் என்ன செஞ்சிருங்க, பிடிங்கி எரிஞ்சிருங்க. 10ஆவது படிக்கிற பையன் வயசு எவ்வளவு, 15. அவன் பாக்குறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு எப்படி இருக்கும், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை போய் கண்ணை பிடிக்க எரிஞ்சோன்னா இவர் கண்ணை பிடிக்கிறது அவர் ரெடியாக நின்றுவான். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு அவன் சண்டைக்கு வந்துடுவான். ஆனா பாருங்க, இப்படிதான் சிலர் வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க. கையை வெட்டி எறினா கையை என்ன செஞ்சிரு, வெட்டி எறிஞ்சு. கண்ணை பிடிங்கி எரிஞ்சிருன்னா கண்ணை என்ன செஞ்சிரு, பிடிங்கி எரிஞ்சிரு. ஏன்னா இயேசு என்ன செஞ்சிட்டாரு, சொல்லிட்டாரு. யோசித்து பாருங்க. ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் இப்படிதான் சொல்லியிருக்கிறாருங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவர் இப்படியெல்லாம் செய்ய சொல்லவே செய்ய சொல்லல. கவனிங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்திலே எதை பற்றி பேசுகிறார் என்று சொன்னால், கவனிங்க, எண்ணங்களை பற்றி பேசுகிறார். எதை பற்றி பேசுறாரு, எண்ணங்களை பற்றி பேசுகிறார். கவனிங்க, இந்த கை போய் பாவம் செய்யறதுக்கு எது காரணமா இருக்குது, எண்ணங்கள் தான் காரணமா இருக்குது. எதுங்க, இந்த எண்ணங்கள் தான் தூண்டுது, போ பாவம் செய்ய, கையை வை அங்க போய் உழப்புன்னு சொல்லுது. எது சொல்லுது, இந்த எண்ணங்கள் தான் சொல்லுது. இந்த கை பாவம் செய்ய வைக்கிறது எதுதான், எண்ணங்கள் தான். எனவேதான் பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அந்த எண்ணங்களை பிடுங்கி ஏறி. எத்தனை விளங்கிருச்சு, இப்ப கையை வெட்டி எறிய சொல்லலங்க, நீங்க போட்டு கையை வெட்டிக்கிட்டு பாஸ்ட் வேற எடுத்து சொல்லிட்டாரு இருப்பா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் புருஷன் மனைவி கையை வெட்ட, மனைவி புருஷன் கையை வெட்ட, அப்படிதான் ஆயிராம. அப்பெல்லாம் நான் சொல்லல. அவனி இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, பாவம் செய்ய வைக்குது அந்த எண்ணம், அந்த தவறான எண்ணம், அந்த எண்ணங்களை என்ன செய்ய, பிடுங்கி எரி. எத்தனை விளங்கிருச்சு? அதான் என்ன செய்யறாரு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே பாருங்க, தவறான எண்ணங்களை டெய்லி பிடிங்க எறியலாம். பிடிங்க எறியலாம், எறியலாம் முடியாதா? டெய்லி எறியலாங்க. டெய்லி கையை வெட்டி எறிய முடியாது. ஏன்னா ஒரு டைம் தான் வெட்ட முடியும், அப்படி வெட்டினாலும் டெய்லி வெட்ட எறிய முடியவே முடியாது. ஆனால் மனதிலே வருகிற அந்த தவறான எண்ணங்களை என்ன செய்ய முடியும், பிடிங்க எறிய முடியும். இயேசு நாமத்தினாலே என்னுடைய மனதிலே வருகிற இந்த தவறான எண்ணங்களை பிடிங்கி எறிகிறேன். இயேசு நாமத்தில் என்னுடைய மனதை விட்டு வெளியே போ, உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். அப்படி என்ன செய்யலாம், பேசலாம் இல்லையா? அடிக்கடி வேதத்துல நேரத்தை செலவிடும் பொழுது இப்படிப்பட்ட எண்ணங்கள் என்ன செய்யாது, மனதுல வராது. நல்ல எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறதாங்க, வர ஆரம்பிக்கிறது. எனவே பாருங்க, இந்த தவறான எண்ணங்களை மனதிலிருந்து பிடுங்கி எரிய 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 என்ன ஆகிறோம், நாம் அருமையானவர்களாய் மாறுகிறோம். ஆமென். நாம் சிறப்பானவர்களாக மாறிக்கொண்டே வருகிறோம். நம்முடைய எண்ணங்கள் புதிதாக புதிதாக நாம் பெற்றாய்கொண்டே போகிறோம். நல்ல குணங்கள் நமக்குள்ள என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. எத்தனை அதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க? நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உங்களுக்குள்ள தவறான எண்ணங்கள் எவ்வளவு இருந்திருக்கும், பாவ எண்ணங்கள் எவ்வளவு இருந்திருக்கும், கெட்ட எண்ணங்கள் எவ்வளவு இருந்திருக்கும், தீய எண்ணங்கள் எவ்வளவு இருந்திருக்கும். ஆனால் பாருங்க, இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்து வசனத்தை கேட்க 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 தேவனுடைய வார்த்தையில் நேரத்தை செலவிட நம்ம எவ்வளவு நல்லா மாறி இருக்கோம் பாருங்க. ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் எவ்வளவு நல்லா மாறி இருக்கிறோம் இன்னைக்கு. இதுக்கு காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை நாம் தியானிக்க எண்ணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, மாற ஆரம்பிக்கிறது. நல்ல குணங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது, உண்டாக ஆரம்பிக்கிறது. ஆமென்.
கவனிங்க, இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரே தவிர எழுத்தின் பிரகாரம் கண்ணை பிடுங்கி எறிய சொல்லவே சொல்லல. எழுத்தின் பிரகாரம் கையை வெட்டி எறிய சொல்லவே சொல்லல. ஆனால் அநேக சபைகளிலே தவறாக சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். என்ன சொல்லிக் கொடுத்து விட்டாங்க? டிவியை தூக்கி உடைச்சிரு, டிவியை தூக்கி உடைச்சிரு. அமெரிக்காவெல்லாம் பாத்தீங்கன்னா அநேகர் மொட்டை மாட்டிலிருந்து டிவி தூக்கி போட்டு உடைச்சாங்களாம். டிவியை பார்த்தா நீ கெட்டு போயிருவ. நல்லா கவனிங்க, டிவி நம்மளை கெடுக்கிறது கிடையவே கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? டிவி நம்மளை கெடுக்கிறதே விளங்கிருச்சு நினைக்கிறேன். எண்ணங்கள் தான் செய்யுது நம்மளை கெடுக்குது. டிவியை பார்க்கறதும் பார்க்காது யாரோட கண்ட்ரோல்ல இருக்குது? நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. நம்ம நினைச்சா பார்க்கலாம், நம்ம நினைச்சா என்ன செய்யலாம்? ஆஃப் பண்ணலாம். ஒரு தீமையான ஒரு காரியம் டிவியில வருதுன்னா நீங்க உடனே என்ன பண்ணுவீங்க? சேனலை மாத்துவீங்க. என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி எண்ணங்களை என்ன செய்யணும்? அப்படி டக்குன்னு மாத்தணும். தீமையான எண்ணம் மனதில் வந்துச்சுன்னா உடனே டக்குன்னு என்ன செய்யணும்? மாத்தணும். கடவுளுடைய வார்த்தைக்கு மாறாக இந்த எண்ணம் வருது அப்படி என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தை தியானிக்க ஆரம்பிக்க வேண்டும். அப்ப பாருங்க, அநேகர் பாருங்க சபைகளில் எப்படி போதிச்சு விட்டாங்கன்னா, நீ டிவி என்ன செய்யாத, வீட்டுல வச்சிருக்காத, டிவி என்ன செய்யாத, பார்க்காத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சபைகளிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பணம் வந்து இருக்கக்கூடாது, பணத்தை தூக்கி என்ன செஞ்சிரு, எரிஞ்சு போட்டு. நகை வீட்டுல செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, நகையை தூக்கி என்ன செஞ்சிரு, வெளியில போட்டு. மீசையில நீ வைக்க கூடாது, மீசை என்ன செஞ்சிரு, வலிச்சு எடுத்துரு. முடியெல்லாம் அப்படி நீளமா வைக்க கூடாது. இது என்ன முடி? அந்த காலத்துல பாருங்க பிரசங்கர் என்ன பண்ணுவாங்களா, கையில குச்சி வச்சிருப்பாங்களா. உள்ள வரும்பொழுது இந்த பசங்களா பாருங்க, அவன் நீளமா வச்சிருப்பான். அவன் போய் நீளமா வைக்க கேட்பான, அவன் அடுத்த வீம்புக்கு நீளமா வச்சுட்டு வருவான், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்த்து வச்சுட்டு வருவான். இவங்க என்ன பண்றது, நேரா போய் கையை உள்ள விட்டு இப்படி தூக்கி பாக்குறது. இது என்ன அப்படின்னா அவன் என்ன செய்வான்? அவன் பாவம் வாலி வைப்பேன் வக்கைன்னு ஆசைப்படுறான், வச்சுட்டு போறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவனே சரி பண்ணிடுவான். அவனே என்ன செஞ்சிருவான்? சரி பண்ணிடுவான். ஆனா இவங்க போய் என்ன செய்யறது? வீம்புக்குன்னு அவன் போய் உரண்டை இழுக்கிறது, வம்பு இழுக்கிறது, பம்பு இழுக்கிறது. இது என்ன பேண்ட் லூஸா இருக்குது, லூஸாலாம் போடக்கூடாது, நீ டைட்டா தான் போடணும் அப்படின்னா அடுத்தவர் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிடறான், பிரிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் அகலாம தச்சுட்டு வர்றான். பாரு, இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லி கொடுக்கணும்? உன் எண்ணங்களை மாத்துப்பா, உன் எண்ணங்களை மாத்து. எண்ணங்களை மாத்துறதுக்கு என்ன பண்ணணும்? வசனத்துல என்ன செய்ய நேரத்தை நீ செலவிடணும். வசனத்துல நேரத்தை செலவிடணும் சொல்லுங்க பாருங்க. அவன் போய் வசனத்துல நேரத்தை செலவிடும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யறது? எண்ணங்கள் மாற ஆரம்பிச்சிருந்து. அது மாறினா இப்ப எல்லாம் மாற ஆரம்பிச்சு. ட்ரெஸ் மாறிடுது, முடி மாறிடுது, பேச்சு மாறிடுது, பார்வை மாறிடுது, எல்லாம் என்ன செஞ்சிருது? மாறிடுது. எத்தனை இப்படி மாறணும் விரும்புறீங்க? இப்படி வசனத்துக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக் என்ன செஞ்சிரு? எல்லாமே மாறிவிடும். அதை மாத்தி இதை மாத்தி இதை மாத்தின்னு சொல்றாங்களே, என்னைக்காவது சபையில உன் கையை வெட்டி சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முத கை யாரு கையை வெட்டணும்? யாரு கையை வெட்டணும்? அங்க சொல்றாரு பாருங்க, அங்க சொல்லி கொடுக்குறாரு பாருங்க, அவர் கையில முத பிடிச்சி வெட்டணும். ஆனா சொல்றது அதை பண்ணாத இதை பண்ணாத அதை செய்யாதன்னு சொல்றது, ஆனா கையை மட்டும் வெட்டாதுன்னு சொல்றது கிடையவே கிடையாது. எனவே பாருங்க, அந்த தவறான எண்ணத்தை என்ன செய்ய வேண்டும்? பிடுங்கி எரிந்து போட வேண்டும். கவனிங்க, அந்த தவறான எண்ணத்தை பிடுங்கி எரிந்து போடுவதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையாகும். ஆமே, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவங்க பெல்ட் போட்டிருக்க, நீ பெல்ட் போடாத அப்படின்றது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையவே கிடையாது. அவங்க மண்டையில கிளிப்பு குத்திருக்காங்க, நீ கிளிப்பு என்ன செய்யாத, குத்தாதன்னா அது ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது. எண்ணங்கள் என்ன செய்யணும்? மாற்ற ஆரம்பிக்க வேண்டும். எனவே பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், சபைக்கு வருகிறோம், நல்லது. பாருங்க, அடுத்து தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? இந்த பழைய எண்ணங்களை என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். பழைய எண்ணங்களை மாற்றுகிற வேலையிலே தான் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. பழைய எண்ணங்களை மாற்றுவது எப்படி? அதைத்தான் கர்த்தர் சொன்னார், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. எதை? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையில தியானமா இருக்க இந்த எண்ணங்கள் புதிய எண்ணங்களாக என்ன செய்ய ஆரம்பிக்கிறது? மாற ஆரம்பிக்கிறது. நல்ல எண்ணங்களாக மாற ஆரம்பிக்கிறது. தூய்மையான எண்ணங்களாக மாற ஆரம்பிக்கிறது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். எண்ணம் மாறுவதனாலே
மறுரூபமாக. எத்தனை பேர் இந்த எண்ணத்தை மாற்ற போறீங்க? இனிமேல் எண்ணத்தை மாற்றதுக்கு நேரம் செலவிட்டீங்கன்னா நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமாக. ஆமென். எல்லாம் எழுந்திருப்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வாரத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த எண்ணங்களை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த எண்ணங்களை மாற்ற எனக்கு உதவி செய்யுங்க. பழைய எண்ணங்கள் என்னுடைய மனதை விட்டு ஓட வேண்டுமே. கெட்ட எண்ணங்கள், அசுத்த எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள், தரித்திர எண்ணங்கள், குறைவின் எண்ணங்கள், தாழ்ச்சியின் எண்ணங்கள் என்னுடைய மனதை விட்டு நீங்க வேண்டுமே கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தைக்கு என்னுடைய மனதை இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். யோசுவாவுக்கு சொன்னதை போல இன்றைக்கு நீர் எனக்கு சொல்லியிருக்கிறீர், இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. இன்றையிலிருந்து நான் தீர்மானிக்கிறேன், அதிக நேரத்தை உங்களுடைய வார்த்தையில் நான் செலவிடுகிறேனே கர்த்தாவே. அதை நான் இன்றைக்கு தீர்மானிக்கிறேன். மெகா தொடரிலேயோ, சினிமாவிலேயோ, மற்ற பல மோசமான காரியத்திலேயோ, பக்கத்து வீட்டில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுகிறதுலையோ நான் இனிமேல் நேரத்தை செலவிட மாட்டேன். இந்த வார்த்தையிலே நான் நேரத்தை செலவிடுகிறேனே கர்த்தாவே. அதை இன்றைக்கு நான் தீர்மானிக்கிறேன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்க. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த எண்ணங்களை பிடிங்கி எரிய சொன்னீரே ஆண்டவரே. இந்த தவறான எண்ணங்களை மனதிலிருந்து பிடிங்கி எரிய பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், நம்ம அர்ப்பணிப்போம் கர்த்தருக்கு. நம்முடைய மனதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவுடைய மனதை இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருந்து சொன்னீரே கர்த்தாவே. என்னுடைய மனது வாழ்வது போல நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருப்பேன் சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தாவே, என்னுடைய மனது வாழ வேண்டுமே, என்னுடைய ஆத்துமா வாழ வேண்டுமே ஆண்டவரே. இந்த வாழ்வதற்கு ஒரே ஒரு வழிதான் ஆண்டவரே, உன்னுடைய வார்த்தை தான் வழி. இந்த வார்த்தை என்னுடைய மனதில் வைக்கிற ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா. தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி, தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தாவே, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக சொன்னீரே கர்த்தாவே. கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையினாலே அன்றைய எங்களுடைய மனது மறுரூபமாக வேண்டுமே. வந்திருக்கிற ஒவ்வொருடைய மனதும் உங்களுடைய வார்த்தையினாலே மறுரூபமாக வேண்டுமே கர்த்தாவே. வார்த்தைக்கு தங்களுடைய மனதை இவர்கள் ஒப்புக் கொடுக்க இவர்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள், வறுமைகள், பசிகள், பட்டினிகள் மாற வேண்டுமே கர்த்தாவே. குறைவுகள் மாற வேண்டுமே, தாழ்ச்சிகள் நீங்க வேண்டுமே, வியாதிகள் மறைய வேண்டுமே கர்த்தாவே. இந்த வார்த்தை இவர்களை சுகமாக்கட்டுமே கர்த்தாவே. வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தாவே. இந்த வார்த்தை கர்த்தா அனுப்பி வந்திருக்கிறவரையும் சுகமாக்கினபடியான் ஸ்தோத்திரம். வாழ்க்கையில நிறைவு உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த ஆட்டை அந்த ஆயின்மெண்ட்ல முக்கி எடுப்பதை போல பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய மனதை, வந்திருக்கிற ஒருடைய மனதை வார்த்தை என்கிற தண்ணீரிலே முக்கி எடுமே கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. தீய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், பழைய எண்ணங்கள், தோல்வியின் எண்ணங்கள் எங்கள் மனதை விட்டு அகன்று போக வேண்டுமே கர்த்தாவே. அவ்விதமாய் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த பிரயாணத்தை நீர் ஆசீர்வதியும். அவ்விதமாய் செய்கிறபடியால் நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.